அக்டோபர் 20 ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண சொல்லி வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஒன்லி ஃபார் 9th to 12th டீச்சர்ஸ். ஸோ எமிஸில் நம்ம அப்டேட் பண்ணுறதை வச்சு தான் இனிமேல் அவங்களுக்கு பண்ணக்கூடிய உதவித்தொகைகள் அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி சேர்க்கைக்கான எல்லாமே இதை வச்சு தான் பண்ணுவாங்க. அது நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் காட்டுது. இதில் அவன் எதில் வருவான்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வித் போத் பேரண்ட்ஸ் நாட் அலைவ், 2 பேருமே இல்லாத குழந்தைங்க. ஸ்டூடெண்ட் வித் சிங்கிள் பேரண்ட் அலைவ், ஒரு பேரண்ட் மட்டும் இருக்கவங்க. ரெஃப்யூஜி பேக்ரவுண்டு, அதாவது வேறு இடத்துலேருந்து குடிபெயர்ந்திருப்பாங்க இல்லையா அவங்க. அப்புறம் கான்ஃப்ளிக்ட் வித் லா, அதாவது சட்ட சிக்கல் இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் ஹூ ஆர் பிரிசனர், ஜெயிலில் இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா. அடுத்தது நொமேடிக் அண்ட் ஜிப்சி கம்யூனிட்டிஸ், இந்த நாடோடிகள் சொல்லுவாங்க இல்லையா அவங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், இது நமக்கே தெரியும் இல்லையா. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பேரண்ட்ஸ் டிபெண்டன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், அவங்க வீட்லேயும் இது மாதிரி யாராவது குறைபாடு உள்ளவங்க இருந்தாங்கன்னா. அடுத்தது ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அர்பன் டெனமெண்ட்ஸ். அடுத்தது டிவோர்ஸ்டு பேரண்ட் இருந்தால், இல்லை ஸ்டூடெண்ட் லிவிங் வித் ஃபேமிலி தோ போத் பேரண்ட்ஸ் ஆர் அலைவ், வேறு யார் கூடயாவது இருக்காங்க, அம்மா அப்பா இருந்தும் வேறு யார் கூட இருக்கிறது. அப்புறம் துப்புரவு பணியாளர்களுடைய குழந்தைகள், சானிட்டரி ஒர்க்கர்ஸ். அடுத்தது டிபெண்டன்ஸ் ஆஃப் டெர்மினல் இல் பேரண்ட்ஸ் சிப்ளிங், டெர்மினல் இல்லாமல் தெரியும் இப்போ கேன்சர் அந்த மாதிரி நிறைய டெர்மினல் இல் டிசீசஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பேரண்ட்ஸோ இல்லை சிப்ளிங்ஸ் உடன் பிறந்தவங்க இருந்தால் அது. அடுத்தது மைக்ரண்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். அடுத்தது ஜெண்டர் நான் கன்ஃபர்மிட்டி இஷ்யூஸ், அது ஆனா பெண்ணா பாலினம் எது நம்ம கன்ஃபார்ம் பண்ணாத அந்த இஷ்யூஸு. இது SC/SC கம்யூனிட்டி, ST கம்யூனிட்டி, முதல் தலைமுறை பட்டதாரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் இன் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் வித் பேரண்ட்ஸ் ஃப்ரம் ஃபிஷிங் பேக்ரவுண்டு, மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி. இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், இஸ் அ சர்வைவர் ஆஃப் அப்யூஸ் அண்ட் வயலன்ஸ், இப்போ நிறைய அப்யூஸ் நடக்குது இல்லையா குழந்தைங்களுக்கு எதிர்க்காது. அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், அதாவது போதைப் பொருள் அந்த மாதிரி இருக்கிறதா சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஏரியாஸ் நீடிங் மோர் சப்போர்ட். எந்த பேரண்ட்ஸ் ஆஃப் ஃபோக்லோர் ஆர்டிஸ்ட், நாட்டுப்புற கலைகள், இது எதுலையுமே சேராதவங்க. அது ஸ்கூல் எமிஸ் ஐடியில் போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணால் இந்த நான் முதல்வன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நான் முதல்வன் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் இந்த ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒன்று வருது பாருங்கள், ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி எந்த கிளாஸ்க்கு செலக்ட் பண்ணமோ செலக்ட் பண்ணுங்கள். 9, 10, 11, 12. இப்போ நான் 9th போகிறேன். அதை கிளிக் பண்ண பிறகு ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நேமாக காட்டுது. ஸோ அங்கே கீழே ப்ளூவில் எடிட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஸோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் குரூப் ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் அவங்க என்ன சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், சில்ட்ரன் ஆஃப் பேரண்ட்ஸ் ஹூ ஆர் பிரிசனர், doesn't belong to any of the category, நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ், மைக்ரேட் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இதில் எது அவங்களுக்கு அப்ளிகபிளோ அதை செலக்ட் பண்ணிட்டா அடுத்தது சப்போர்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் பை ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ என்னென்ன சப்போர்ட் அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் டு டிஜிட்டல் லேர்னிங் ரிசோர்ஸு, அவேர்னஸ் ஆன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, பிரிட்ஜ் கோர்ஸ், கெரியர் கவுன்சிலிங், அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கிளிக் பண்ணி கீழே சேவ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொடுத்துட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு.